லட்சுமி தேவி. இதைத்தான் அவர் சொல்றார். நம்ம உயிர் கவனத்தில் நீ இருந்தீங்கன்னா உன் சரீரத்தை உயிர் கவனிக்கும். இதைத்தான் ரங்கநாதர் சொல்றாரு. இப்படி நீங்க படுத்து உறங்கி பாருங்க, உங்க அனுபவபூர்வமா இப்படி படுத்து உறங்கும் போது உள்ள ரெங்கன்ற நாதம் கேட்கும். அதுதான் கடவுளுடைய ஓசை, ஓங்காரம். ரெங்கன்ற அதுதான் ரெங்கநாத கலை. ரெங்கன்ற நாதம் கேட்கறதால தான் அதுக்கு பேர் ரெங்கநாத கலை, அனந்த சயன தியான கலைன்னு பேரு. இது சித்தர்கள் தானா அதை அனுபவிச்சு அப்படி அதிகமா அப்படி பழகி பார்த்தோம்னா ஒரு செவிடனுக்கு கூட காதை பிளக்கக்கூடிய ரெங்கநாதம் கேட்கும். இது உண்மை, இது அனுபவபூர்வமான உண்மை. இப்போ விநாயகர் என்ற கணபதி பத்தி சொல்ல போறோம். கணபதினா கணங்களுக்கு பதி, கணங்கள்னா பூத கணங்கள், பூதங்கள்னா பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களையும் ஆளக்கூடிய உயிர் தான் கடவுள்ன்றத பேரை தான் கணபதின்றது சித்தரிக்கப்பட்ட சித்திரம் தான். இந்த கணபதிக்கு சித்தி புத்தின்ற 2 மனைவின்னு சொல்லுவாங்க. சித்தம்ன்றது மனம், புத்தின்றது அறிவு. இப்ப அறிவு உயிர் மனம் தான் ஓங்காரம்ன்றத முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஓங்காரத்தின் ரூபம் தான் அந்த விநாயகர் என்ற கணபதி. இப்போ அவருடைய வாகனம்னு பார்த்து போனோம்னா ஒரு சின்னதா ஒரு எலி இருக்கும். அவருடைய கட்டை விரல் சைஸ் தான் இருக்கும் எலி. இந்த இவ்வளவு சின்ன வாகனத்து மேல அவ்வளவு பெரிய விநாயகர் எப்படி அமர்ந்துன்னு போவாரு? இதை கொஞ்சம் அறிவுபூர்வமா நீங்க சிந்திக்கணும். இதை என்ன சொல்ல வராருன்னா, அந்த இந்த எலி என்ற வாகனமானது நம்ம சரீரம், அது ரொம்ப சின்னது. அந்த சின்னதான எளிமையான சின்னதான சரீரத்தை ரொம்ப சின்னதாக்கி அந்த சரீரத்து மேல பிரயாணிக்கக்கூடிய உயிரென்ற கடவுள் மகா பெரியவர் அப்படின்றதான் அந்த கணபதி என்ற சித்திரத்துல பெரியவங்க நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதுல இருக்கிற அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்ற கருத்தை தான் நாம எடுத்துக்கணுமே தவிர அந்த சித்திரத்துக்கு பூஜை ஏறுறதோ மாலை ஏறுறதோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த வாசின்றத நல்ல ஆழமான மூச்சு நீங்க இழுத்து சுவாசிச்சோம்னா உடல்ல இருக்கிற நோய்கள்லாம் குணமாகும். வாசியை இழுத்து அதாவது வாயுவை வயிற்றுல அடைக்கல் பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம்னு திருமந்திரில திருமூலர் சொல்லியிருப்பார். அது மாதிரி வாசியை நல்லா இழுத்து வயிற்றுல அடக்கினா இந்த பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம், வயசானாலும் இளமையோட என்னைக்கு இருக்கலான்றதை அவர் சொல்றார். அடுத்து காது பெரிய மடல் போன்ற 2 காது இருக்கும், நிறைய ஞான விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதான் சொல்லாம சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த கணபதி என்ற அந்த சித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய கழுத்தோட விட்டம் எவ்வளவு இருக்குது பாத்துங்க. சும்மா ஒரு 4 அங்குலம் விட்டம் இருக்கிற இந்த கழுத்துல எப்படி அவர் 3 அடி 4 அடி விட்டம் இருக்கிற யானை தலையை எடுத்துன்னு பொருத்த முடியும்? நல்லா யோசனை பண்ணுங்க. இது சாத்தியமா? நடக்கக்கூடியதா? அறிவுபூர்வமா தான் நாம எல்லாத்தையும் சிந்திக்கணும். இப்ப என்ன சொல்ல வந்தாங்கன்னா அதோடைய தத்துவங்களை சொல்ல வந்ததா தத்துவத்தை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் தவிர சித்திரத்துக்கு பூஜை ஏறுறதோ சித்திரத்தை வணங்குறதுன்றதோ அறிவுபூர்வமா ஏற்கக்கூடியது அல்ல. புராணத்துல சொல்லியிருப்பாங்க, பிரம்மாவுக்கு படைப்புல 5 தலை இருந்தது, தலைகணம் தாங்கலன்னு சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி போட்டுட்டாருன்னுவாங்க. அந்த 4 இந்திரியங்கள் வெளியே தெரியுது. எது எதுன்னு சொல்லுங்க? வாயு, மூக்கு, கண்ணு, காது. இந்த 4 இந்திரியங்கள் வெளியே தெரியறது 4 தலை. 5வது தலை எங்க போச்சுன்னா மூளை. அந்த ஸ்பரிசத்தை உணரக்கூடிய மூளை நம்ம தலைக்கு உள்ள இருக்குது. இதுதான் பிரம்மா. பிரம்மான்றது உயிர், அவர் தான் கடவுள். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, கல்வி, அறிவு, ஞானம், ஞானத்துக்கு அதிபதி. அப்படின்னா அறிவு எப்பவும் உயிரோடவே சேர்ந்துருக்கும். இதை தான் சொல்றாரு, உயிரோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஞானம்ன்ற அறிவு. மனம்ன்றது உயிரோட நிழல், அது மாயையானது, இல்லாததை இருக்கிறது போல காட்டக்கூடிய சுபாவம் உள்ளது. அறிவு ஜோதிமயமானது, அது கடவுளோடவே சேர்ந்திருக்கும் சுபாவம் கொண்டது. மனசின் வழி போனா மாயையான வாழ்க்கையை காட்டி நம்ம துன்பத்துல வீழ்த்தி விஞ்ஞான வழியில கொண்டு போய் நம்மளை அழிச்சிடும். ஆனா அறிவென்ற ஞானத்தை பிடிச்சோம்னா அது ஜோதிமயமானது, நிலைமாறாதது, கடவுளை சார்ந்து நிற்கக்கூடியது. அது கண்டிப்பாக கொண்டு போய் நம்மளை கடவுள்கிட்ட சேர்த்துடும். இந்த உண்மையை நீங்க எல்லாரும் உணர்ந்துக்கணும். இப்போ நீங்க கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது. நீங்க சிவனை கடவுள் சொல்றீங்க, பிரம்மாவை சொல்றீங்க, மகாவிஷ்ணு சொல்றீங்க, லட்சுமியை சொல்றீங்க, சரஸ்வதியை சொல்றீங்க, பராசக்தியை சொல்றீங்க, முருகனை சொல்றீங்க, விநாயகரை சொல்றீங்க. இத்தனை பேரும் கடவுள் கடவுள் சொல்லி அப்புறம் உயிரை கடவுள் சொல்றீங்க. எங்களை ஏன் அப்படி குழப்பறீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இவங்க எல்லாருமே உருவகப்படுத்தப்பட்ட உருவங்கள். உங்களுக்கு உயிரே கடவுள் சொல்றதுக்காக சித்தரிக்கப்பட்ட சித்திரங்கள். ஞானிகளான சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்மள மாதிரி அஞ்ஞானிகள் எளிமையா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சித்திரங்களாகவும் உருவங்களாகவும் சிற்பங்களாகவும் வடிவமைச்சு வச்சாங்க. நாம அந்த சிற்பங்களும் சித்திரங்களும் சிலைகளும் உருவங்களும் என்னத்தை சொல்லுது, என்ன கருத்தை சொல்ல வராங்கன்றத நாம அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்க சித்தரிச்சு வச்ச சித்திரங்களுக்கோ அவங்க செதுக்கி வச்ச சிற்பங்களுக்கோ பூஜை புனஸ்காரம் செய்வதால நம்ம அறிவு வளராது.
முக்தியை அடைய முடியாது. ஆதி நாளில் இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த நாளில் மக்களுக்கு எளிமையாக இந்த விஷயம் உயிரே கடவுள்ன்ற விஷயம் புரியணுன்றதுக்காக அங்கே ஆலயங்களை உருவாக்கி சித்தர்கள் அதை சிற்பங்களாகவும் சித்திரங்களாகவும் உருவகப்படுத்தி வச்சாங்க. இந்த கடவுளை உயிரே கடவுள்ன்றத உண்மையை அஞ்ஞானிகளும் உணர்வுணமாக செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு அந்த ஆரம்பித்து வச்சனுடைய நோக்கம் மாறி போய் இன்னைக்கு அந்த சித்திரங்களுக்கும் சிற்பங்களுக்கும் படையிறதும் கண்ணை மூடிக்கணும் கும்புறதும் படையல் போகிறதும் அளவு குத்துறதுமா மக்கள் மூட நம்பிக்கை வளர்ந்துக்கின்னு போய்கினே இருக்குது. மெய்ஞானத்தை மறந்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் திருவருள் உயிரே கடவுள்ன்றத உண்மைய விஷயத்தை என்னிடம் ஒப்படைச்சு இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லணுன்ற பொறுப்பை என்கிட்ட கொடுக்கும்போது நான் அந்த கடவுள்கிட்ட கேட்டேன், மதம் பிடிச்ச இந்த உலகத்துல என்னை தனியா அனுப்பியிருக்கிறீங்களே, தனி மனுஷனான என்னால இதை போராடி இந்த உண்மையை உலகத்துல நிறுத்த முடியுமா அப்படி கேட்டேன். உன்னால கண்டிப்பா முடியும், நீ இறங்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் தனி மனுஷனா போராடின்னு இருக்கிறேன். இதை சத்தியம் தர்மன்ற ஆயுதங்களை கேடயங்களை மனசுல தாங்கிக்கின்னு உயிரின்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி தனி மனிதனா நிராயுத பாணியா போர்க்களத்துக்கு புறப்பட்டேன். சத்தியமா நிச்சயமா உயிரே கடவுள்ன்ற உண்மையை உலகத்துல நிலைநிறுத்துவேன். இன்னைக்கு விஞ்ஞானம், இந்த இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு, இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் நம்மளை எல்லாம் ரொம்ப எளிமையா ஒருங்கிணைச்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கடவுள் எனக்கு உரைச்ச உண்மையை இந்த உலகத்துல நிலைநிறுத்த முடியுன்ற ஆழமான நம்பிக்கையில இதை நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா உண்மையா இந்த உயிரே கடவுள்ன்றது ஒரே மந்திரம் தான் உலகெல்லாம் ஒரு நாள் ஒலிக்கும். சம்மதம்ன்ற உயிர் வேதம் தான் உலகத்தை ஆளும். சம்மதம் உயிராலயம் உலகெல்லாம் அமையும். இது சத்தியம். இது சித்தர்களுடைய முடிவு. சித்தர்கள் வாங்கின வரம். இது என்னோட முடிவு கிடையாது. இது என்னோட உபதேசமும் கிடையாது. நான் கண்டுபிடிச்ச உண்மையும் கிடையாது. இது எல்லாமே சித்தர் பெருமான்கள் அகத்தியர் தலைமையில அவங்க கூடி தீர்மானம் பண்ணி அவங்களால உபதேசிக்கப்பட்ட உண்மையை தான் நான் இங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மனிதனுடைய பிறவி நோக்கம் என்ன அதை முன்னாடி சொல்லிடுறேன். ஒவ்வொரு மனிதனும் அதாவது போன பிறவி முடிஞ்சு மரணம் அடைஞ்சு இறைவனுடைய சபையில போய் நிற்கும் போது அவனுக்கு உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே உலகமே இருண்டு போயிருக்கும். அந்த நேரத்துல அவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு இருட்டுல அதிபயங்கரமான இருள்ல ஒரே ஒரு ஜோதி மாத்திரமே தெரியும். அந்த ஜோதியை நோக்கி இவன் ஓடணும். ஓடும்போது அந்த ஓடக்கூடிய தூரமும் அவனுடைய நேரம், அந்த கடக்கக்கூடிய தூரம் அவனுடைய கர்ம வினைகளை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும். அதிகமான பாவம் பண்ணியிருந்தானா அவன் கடக்கக்கூடிய அந்த ஜோதி போய் நெருங்கக்கூடிய நேரமும் தூரமும் அதிகமாயிடும். அப்படி அங்க போய் அங்க நிற்கும் போது இந்த மனிதனுக்கு முன்னால அவனுடைய மனசாட்சி போய் அங்க இறைவன் சபையில நிற்கும். அங்க ஒரே ஒரு ஜோதி மாத்திரம் தான் எரியும். அந்த இறைவன் சபையில இவனுடைய மனசாட்சி இவனுக்கு முன்னாடி போய் அங்க நின்று இவன் செஞ்ச நல்வினை நான் இந்த பிறவில என்னென்னலாம் செஞ்சான்றது அங்க கடவுள்கிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கும். கடவுள்கிட்ட இந்த மாதிரி ஒரு என்னென்ன பாவங்களை பண்ணாரு, என்னென்ன புண்ணியங்களை பண்ணாரு, எல்லா கணக்கையும் அங்க ஒப்பிக்கும். இவனுக்கு அங்கதான் புரியும், என்னடா இந்த மனசு நம்மோட இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வச்சு இதே மனசு இங்க சாட்சி சொல்லுது. அதுதான் மனசாட்சி. அந்த மனசாட்சி அங்க கடவுள்கிட்ட நீ செஞ்ச அத்தனை காரியங்களும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சுட்டு அங்க கடைசியா கேட்கும், நம்பா கடவுள் யாருன்னு. கடவுள் நாம இந்த பிறவில நம்ம கடவுளை தேடாம போனதை நம்ம மரணம் அடைஞ்சோம். அங்க போய் யோசிப்போம், கடவுள் யாருன்னே தெரியல போது அங்க நம்ம கழுத்துல ஒரு அடி விழும்போது விசாரணை முடிஞ்சிடும். விசாரணை முடிஞ்ச உடனே அங்க கடவுள் எழுந்து நிற்பார். அந்த ஜோதியில தெரியும். அப்பதான் வெளிச்சம் வரும். அங்க கடவுள் நிற்பார். கடவுள் யாரு எப்படி நிற்பார்னா இவன் கண்ணாடியில பார்த்தா இவன் ரூபமாவே அங்க கடவுள் நிற்கும். அதை பார்க்கும்போது தான் இவனுக்கு பதறிடுவான். அடடா கடவுள் நம்ம ரூபத்திலே நிற்கிறார். ஏண்டா பாவி உன் ரூபத்திலே உன்னோடவே நான் இத்தனை காலம் வாழ்ந்துருக்கிறேன், என்ன கூட உணராத போனியே. போன பிறவில நீ ஒரு சரீரம் வாங்கின்னு போகும்போது என்கிட்ட என்ன நீ உத்தரவாதம் சொல்லி போன, இந்த ஒரு சரீரத்தை மட்டும் கொடுங்க, இது போய் பூமியில போய் உங்க கவனமாவே வாழ்ந்து உங்களை நான் அடையிறேன்னு சொல்லி சரீரத்தை வாங்கி போய் சரீரத்துக்கு அங்க போய் பூமிக்கு போய் எண்ணெய் மறந்து உலக விஷயமா மாயையே நிறைஞ்சன்னு நினைச்சு பொய்யான போலியான வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரைக்கும் என்னை உணராமலே போய் சேர்ந்தியே அப்படின்னு சொல்லி இது நீ உனக்கு திருப்பி பூமிக்குன்னு திருப்பி அனுப்புவார். அவனுக்கு அதுக்கு மேல அங்க நிக்க தகுதி இல்லை. கீழே ஓடி வருவான். அவனுடைய இங்க அவனுடைய பிரேதம் கீழே கிடக்கும். அவன் பிரேத சுத்தி அவன் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் தாயா மனைவி மக்கள் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சரீரத்துக்குள்ள அவன் நுழைய முற்படும் போது இந்த தசவித வாயுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த 10வது வாயு தனஞ்சயன்னு சொல்லுவாங்க. அந்த 10வது வாயு அங்க தீர்ப்பளிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் இந்த சரீரத்தோட்டு வெளியேறிடும். அது அந்த உஷ்ணம், அந்த கடைசி உஷ்ணம் அது வெளியேறின உடனே அந்த சரீரம் சிதைய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இவனால் நுழைய முடியாது. அப்போ அவனுக்கு சரீரத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது. சரீரம் இல்லாத ஒரு பிரேத ஆத்மாவா அவன் அந்த இடத்துல நிக்கணும். இப்படி பார்த்து நிற்கும் போது அவனுடைய சொந்த பந்தங்கள் அழுதுன்னு இருக்கிற பிரேதத்தை பார்த்து இவனும் அழுது குய்யோ முய்யோன்னு கதறி அழுது
அப்படியே அப்பதான் அவனுடைய இந்த பிறவியில என்னென்னலாம் பண்ணானோ எல்லா பாவங்களும் அவனுக்கு தண்டிக்க ஆரம்பிக்கும், மனசுக்குள்ள ஓடின்னு இருக்கும். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரேதத்தை தூக்கிட்டு இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ போகும்போது அவன் புள்ள வந்து முன்னாடி கொல்லி எடுத்துட்டு போவான். அவன் கூடவே இவனும் தான் நடந்து போவான். அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். இவனை பத்தி அவனுக்கு யாரெல்லாம் தவறா பேசுறாங்களோ அது மட்டுமே அவன் காதுல விழும். அவனை பத்தி பேசுற நல்லது எதுவும் அவன் காதுல விழாது. அவன் பண்ண தப்பு இதை பத்தியே மற்றவங்க பேசுவாங்க. அப்படி பேச வைக்கும் இயற்கை அவன் மற்றவங்களை. அப்படி அவனை பத்தி எதிர்மறையா பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டுமே அவன் பண்ண தப்புகள் மட்டும் அவன் காதுல விழற மாதிரி தான் இயற்கை வந்து அந்த தண்டனையை கொடுக்கும் அவனுக்கு. அப்படி அவன் இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ போகும்போது அவனுடைய பெத்த பிள்ளை அவனுக்கு வந்து கொல்லி வைப்பான். கொல்லி வைக்கும்போது அவனுடைய சரீரம் பிரேதம் அவனோட வாழ்ந்த அந்த சரீரம் எரியும் போது அவனால் பொறுக்கவே முடியாது. இத்தனை காலம் 50-60 வருஷம் தன்னோட வாழ்ந்த சரீரம் சாம்பலாகி போகுதேன்னு உழுந்து பிறண்டு அழுது உடம்பெல்லாம் அந்த இதை உழுந்து சுடுகாட்டிலே உழுந்து பிறண்டு அத்தி கதறுவான். அவங்க முழு சரீரமும் எரிஞ்சு தீயாகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு ஓடி வருவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடி வருவான். இங்கே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அதை வந்து கிரக தேவதையை அவனை உள்ள விடாது. அந்த நேரத்தில் பார்த்து அவன் வீட்டை சுற்றி ஓடி வருவான். அந்த நேரம் பார்த்து அவன் படுத்து உறங்கின பாய் தலையணை இந்த மாதிரி பொருள் அவன் பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் தெருவில் தூக்கி போட்டிருப்பாங்க, குப்பையில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து இன்னும் அவனுக்கு வந்து மனசு ரொம்ப இதெல்லாம் வேதனைப்படும். இது தாங்க ஒரு செத்தவன் வந்து இப்போ மரணத்துக்கு அப்புறம் அடையக்கூடிய வேதனை. நீங்கள் எத்தனை கோடானு கோடி சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அவ்வளோ கோடி சொத்து வரும்போதும் ஒவ்வொருத்தன் கூடயும் அவ்வளோ பாவங்கள் சுமையாக வரும். அந்த சொத்து எவனுக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு அந்த வந்து மரணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய தண்டனை படுபயங்கரமான தண்டனை. இது எல்லாம் வந்து எங்கள் குருநாதர் தான் வந்து அவன் செத்தவன் பட்ட அவனுடைய அனுபவங்களை வந்து கோர்த்து எனக்கு சொன்னது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே உண்மை, நிதர்சனமான உண்மை. இத்தனைக்கு பேர் சரீரம் வேண்டி கோடானு கோடி பிரேதாத்மகள் பூமிகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஒரு தந்த ஆண்மகனுடைய உச்சி வெளியாகவும் உள்ள இறங்கிடுது இயற்கையிலேருந்து. போய் அங்கே சரீரம் கேட்டு கோடானு கோடி போட்டியில் போய் திருப்பி ஃபெயில் ஆகி திருப்பி இது ஒரு சரீரம் கிடைக்காதுன்னு அவ்வளோ வேண்டி வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி அரிதா அமைஞ்ச இந்த சரீரத்தை நாம பிறவி நோக்கம் எதுவோ கடவுள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்கும்போது முக்தி அடையணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த முக்தி அடையிறதுக்கான இந்த உயிர்ஞான மார்க்கத்தை அடைஞ்சி முக்தி அடையணும். இதை விட்டுட்டோம்னா எவ்வளவு கொடிய வேதனைகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க உணர்ந்துருப்பீங்க. திருப்பி அந்த வேதனைக்குள்ள போவோம். நான் தயவு செஞ்சு எல்லாரும் கடவுளை உணர்ந்து உயிராகி மெய் வீட்டை அடைஞ்சி முக்தி அடையணுன்றது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது. நான் இது வரைக்கும் உயிர் தான் கடவுள்ன்றத உண்மையை தெரியாமல் அஞ்ஞானத்தில் வாழ்ந்துட்டேன். இதனால் வந்து எனக்கு வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அடைஞ்சிட்டு இருக்கிறேன். உடல் முழுக்க நோயால் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். இப்போ இதுலேருந்து எப்படி நான் விடுதலை பட முடியும்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் விடுதலை சொல்லுது இந்த சம்மதம் உயிர் மார்க்கம். சத்தியமான உண்மையான மெய்ஞான மார்க்கத்தை சொல்லுது சம்மதம் உயிர்கலை. இது எப்படி? இப்போ நாம் வந்து முப்பிறவி வினைகளால் தான் எழுந்தது இந்த தேகம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த முப்பிறவி வினைகள் எங்கே பதிவாயிருக்குதுன்னா ஆழ் மனசில் பதிவாயிருக்குது. இந்த ஆழ் மனசில் பதிவாயிருக்கிற வினைகளை பொறுத்து தான் நமக்கு இந்த சரீரத்தை இந்த உயிர் என்ற தாயினுடைய கருப்பையில் இந்த சரீரத்தை வடிவமைக்கும் போதே நமக்குள்ள வந்து எழுதிடுறாங்க. பிரம்மான்னு சொல்லக்கூடிய தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பிரம்மான்னு சொல்லக்கூடிய உயிரணு தான் இது. அத்தனையும் வந்து நம்முடைய படைப்பிலே வந்து நம்ம உயிர் தாய் எழுதிடுறா. இந்த வயசுல இந்த நோய் வரணும், இந்த வயசுல இந்த துன்பம் வரணும், இந்த வயசுல இந்த மரணம் அடையணும், எல்லா விதியும் படைப்பின் போதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாம விதியை மாற்றக்கூடிய சக்தி விதித்தவனான உயிரால் மட்டுமே நடக்கக்கூடியது. விதித்தவனை நம்பினார்க்கு விதியும் இல்லை வினையும் இல்லை. படைத்தவனை நம்பினார்க்கு எவ்வித துன்பமும் கிடையாது. அதற்கு நாம் நம்மை படைத்தவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதாவது வாழ்வியல் துன்பங்கள்ல இருந்து உங்களை எப்படி விடுவிச்சுக்கலாம்னு சொல்ல போறேன். இப்போ நம்ம வந்து முப்பிற வினைகளை பொறுத்து தான் நம்ம இந்த இப்போ இருக்கிற வந்து வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த முப்பிறவி வினைகள்லாம் எங்க பதிவாயிருக்குதுன்னு நம்ம ஆழ் மனசுல பதிவாயிருக்குது. ஆழ்மனம் எப்படி இருக்குதுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். உயிரே கடவுள்னு சொன்னால் மனம் அது அடங்கணும். அது எப்படின்னா உயிரினுடைய நிழல் தான் மனம். அது மாயாசக்தி. உயிரை வந்து சக்தின்னு சொல்லுவோம், மனசு வந்து மாயாசக்தின்னு சொல்கிறோம். மாயையானது அது மனம். அது எது வரைக்கும் இருக்குதுன்னா பிரபஞ்சத்தோட எல்லை வரைக்கும் விரிவடைஞ்சிருக்குது. பிரபஞ்சத்தோட எல்லை தான் உயிரோட எல்லை, கடவுளோட எல்லை. அது வரைக்கும் மனம் இருக்குது. மனசு என்னன்னா எப்படின்னா உயிர்ன்றது ஜோதி, மனம்ன்றது நிழல். மனம்ன்றது என்னன்னா புறத்தை மட்டுமே பார்க்கக்கூடியது. உள்ள ஜோதி இருக்கும், மனம் வந்து புறத்தை மட்டும் வெளிநோக்கி இருக்கும். இப்ப நீங்க உயிரே கடவுள் அறிவால உயிர் தான் கடவுள் அறிவால் அங்கீகரிச்சு உயிரே கடவுள்னு சொன்னீங்கன்னா
புறத்துல வந்து பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் விரிஞ்சு இருக்கிற மனம் அப்படியே அந்தர்முகமா திரும்பும், உள்முகமா திரும்பும். உள்முகமா திரும்பி அதுக்கு இடப்பட்ட கட்டளை, கடவுளிட்ட கட்டளை என்னன்னா, இந்த மனிதன் என்ன உணரக்கூடாது, அவன் புறத்திலே மாயையிலே இருக்கட்டும், அவனை நீ மாயையிலே வச்சிருக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு அது கட்டளை இட்டுக்கிறார். தன்னுடைய கட்டளை, அது கடவுளிட்ட கட்டளை அந்த மனம் செஞ்சுட்டு இருக்குது. இதைத்தான் வந்து திருமந்திரத்துல திருமூலர் ஐயா சொல்லியிருப்பாரு, ஆங்காரி ஆகியே ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாலே அப்படின்னு அந்த உயிர் தாயை பத்தி சொல்லியிருப்பார். ஆங்காரியா ஓங்காரம்ன்ற ஓம்ல ஐவரை 5 இன்ஜினியர்களை பெற்று காவலுக்கு புறத்துல வந்து இவனை மாயையில வச்சிருக்க சொல்லிட்டு ரீங்காரத்துள்ளி இனிதிருந்தாலே, உள்ள உட்காந்து அந்த அம்மா அப்படி அமைதியா உட்காந்து தியான நிலையில உட்காந்து இருக்குது அந்த உயிர் அம்மா. இப்போ அந்த போய் நம்ம அறிவால போய் இந்த உயிர் தான் கடவுள், உயிரே கடவுள், உயிரே கடவுள்னு சொல்லிட்டோம்னா, இந்த புறத்துல நோக்கின்ற பிரபஞ்சத்தின் எல்லா வரைக்கும் விரிஞ்சிருக்கிற மனம், வெளிப்பக்கமா இருக்கிற மனம் அங்கிருந்து அப்படி ஆக்ரோஷமா அப்படி திரும்பும். எதை நோக்கி? ஜோதி என்ற உயிரை நோக்கி ஆக்ரோஷமா திரும்பும். அப்படியே வாரி சுருட்டிக்கின்னு வந்து உயிரின்ற அந்த ஜோதியில வந்து ஒடுங்கும். இப்படி மனம் அது இந்த உயிரின்ற ஜோதியில ஒடுங்கும் போது அந்த மனசனுடைய பதிவுகள் மனசுல பதிவாயிருக்கும். இந்த நம்ம முப்பிறை வினைகள்லாம் எப்படின்னா கருப்பு கருப்பா இருக்கும். அதுதான் கருப்புன்னு சொல்லுவாங்க, விடாது கருப்புன்னுலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கருப்புனா அந்த வினைகள் ஒவ்வொரு முப்பிறை காரியங்கள் தான் வினைகள் சொல்றது. அது ஒன்னொன்னுக்கு ஒரு கருப்பு இருக்கும். அந்த கருப்பு அதுக்கு விதிக்கப்பட்ட நாள், அந்த நேர காலம் வரும்போது அந்த கருப்பு வெளியே வரும். அது வெளியே வந்து இப்போ வந்து இந்த இதில் ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடக்குன்னா அந்த எந்த நேரத்தில் நடக்குன்னு தீர்மானிக்கப்பட்டது, அந்த நேரத்தில் அந்த கருப்பு வெளியே வந்து உங்கள் கண்ணை மறைச்சி அந்த விபத்தை நடத்திட்டு அது வேலை முடிஞ்சு அது போயிடும். இப்படி தான் ஒரு கருப்பாக மனசில் ஆழ் மனசில் பதிவாயிருக்கிற கருப்புலாம் வெளியே வந்து தன்னோட ஒரு வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிடும். உயிரே கடவுள் நீங்கள் சொல்லும்போது அந்த மனசில் பதிவாகிற கருப்பு எல்லாம் வந்து உள்ள ஜோதியில் மனசு வந்து ஒடுங்கும் போது அந்த கருப்புன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் வினைகள் எல்லாம் ஜோதியில பஸ்மமாகி போகும். அந்த கருப்பு வந்து அந்த உயிரின்ற ஜோதியில பஸ்மமாகி வெளியேறும் போது இந்த விதையில ஒரு பெரிய நோய் வரணும்னா அதனுடைய லேசா உங்களுக்கு அந்த தாக்கத்தை காட்டிட்டு வெளியேறி போயிடும். இப்ப மனசு உயிர்ல ஒடுங்கும் போது, உயிரின்ற ஜோதியில ஒடுங்கும் போது மனசு